ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸில் எப்படி வந்துட்டு டெபிட் கிரெடிட் எப்படி அலோகேட் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் பேலன்சஸ் வேர் ஸ்டார்டட் ஃப்ரம் த லெட்ஜர் ஆஃப் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஆன் 31st March. யூ ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் த டேட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன இதுவோ அதனால் நம்ம டெபிட் கிரெடிட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்துட்டு ஏன் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நோட்டில் வந்துட்டு சம்மாக போட்டு அது ரெண்டுத்தையும் டேலி பண்ண போகிறோம். ஸோ டேலி பண்ணிட்டதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம அதை வச்சு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் ட்ரையல் பேலன்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. லைக் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சமக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு ட்ராயிங்ஸ்ன்றது நம்ம ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம பணம் எடுக்கணும். ஸோ அது வந்து டெபிட். கேபிட்டல் நம்ம கேஷை வந்துட்டு உள்ளே கொண்டு வரும். ஸோ கிரெடிட். சன்ட்ரே கிரெடிட்டாஸ். ஸோ இவங்க வந்து நம்ம பில்ஸ் பேயபிள், சன்ட்ரே கிரெடிட்டாஸ்னால் நம்ம பே பண்ண வேண்டியது. ஸோ இது கிரெடிட். பில்ஸ் பேயபிள் இதுவும் சேம் கிரெடிட். சன்ட்ரே டெப்டாஸ் இது வந்து நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு வர வேண்டிய வரைக்கும் அது வந்து டெபிட்டில் தான் இருக்கும். அன்லெஸ் அன்டில் அது வந்துச்சுன்னா அது ஜீரோ ஆகிடும். பில்ஸ் ரிசீவபிள் சேம் கான்செப்ட். ஸோ வர வரைக்கும் அது டெபிட்டில் தான் இருக்கும். லோன் ஃப்ரம் கார்த்திக் கிட்டேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசட் வந்துட்டு லைக் நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெபிட். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட். கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ இதுவும் டெபிட். கேஷ் அட் பேங்க் டெபிட். டேக்ஸஸ் இது ஒரு எக்ஸ்பென்சஸ்னால இதுவும் டெபிட். சேல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டாப் லைன் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெவன்யூ உள்ளே வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட். அதுக்கப்புறம் சேலரி ஒரு எக்ஸ்பென்ஸ் டெபிட். சேல்ஸ் ரிட்டன் ஆகுது. ஸோ சேல்ஸ் வந்துட்டு லைக் நம்ம சேல்ஸ் கிரெடிட், பட் சேல்ஸ் ரிட்டன் ஆகும்போது டெபிட். ஏன்னா அமௌண்ட் வந்துட்டு நம்ம திரும்பி கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கூல்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட வாங்கின காசு நம்ம திரும்பி கொடுப்போம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டன் வந்துட்டு கிரெடிட். ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டன் வந்துட்டு லைக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண திரும்பி கொடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வெண்டார்கிட்டேருந்து காசு வரும். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் டெபிட். கமிஷன் பெய்டு எக்ஸ்பென்ஸ் டெபிட். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் டெபிட். டிஸ்கவுண்ட் ஏர்ன்டு வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் கிட்ட நம்ம டிஸ்கவுண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அமௌண்ட் கொடுக்குறது கம்மியாகுது. ஸோ அதனால் கிரெடிட் நம்மளுக்கு. ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் டெபிட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லோன் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிரெடிட் தான். பர்ச்சேஸ் வந்து டெபிட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைக் ரஃப் நோட் எடுத்துகிட்டு இதை அப்படியே டோட்டலாக முதல்ல டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணலாம். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வீடியோவில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரையல் பேலன்ஸ் இது வந்துட்டு ஃபுல்லாக டேலி ஆகிற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃப் நோட்டில் நான் வந்துட்டு அந்த ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணி ஜஸ்ட் அந்த புக்கில் இருக்கிறது அப்படியே எங்கெங்கெல்லாம் டெபிட் கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் டெபிட் கொடுத்துருப்பேன். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்ளை பண்ணியிருப்போனோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் டெபிட்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா ப்ரீவியஸாக தெரியணும்னா, நல்லா இன்டெப்த்தாக தெரியணும்னா நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக நான் போட்டிருப்பேன் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி. லைக் எப்படி வந்துட்டு கோல்டன் ரூல்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த கோல்டன் ரூல்ஸ், மாடர்ன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடுற வரைக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டது கரெக்டாக இல்லைன்னு தெரியணும்னா, இந்த டோட்டல் டெபிட்ஸும் டோட்டல் கிரெடிட்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபிட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது 2,20,100 வந்தது. ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் அதே வரணும். 2,20,100 சேமாக வரணும். அப்படி சேமாக வந்துச்சுன்னா சேம் பேலன்ஸ் ஷீட் கான்செப்ட் தான். அசட்ஸும் லயபிலிட்டிஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கே 5,000 அங்கே 5,000. ஸோ இங்கே 2,20,000 அங்கேயும் 2,20,000. ஸோ இப்படி தான் வந்துட்டு லைக் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த 23 லெட்ஜர்ஸ். இந்த 23 லெட்ஜரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்து ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபுல் டெப்த்தான அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி தான். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.